அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தேர்தல் அறிக்கையின் போது தாவேக அரசால் வெளியிடப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளானது வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நடைமுறைப்படுத்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பற்றிய மகிழ்ச்சியான அறிவிப்புகள் பற்றி இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவிற்கு மறக்காமல் லைக் செய்து விடுங்கள். வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கலானது தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டாக உள்ளது. இந்த நிதி நிலையை பொறுத்தே தாவேக அரசால் தேர்தல் வாக்குறுதிகளாக வெளியிடப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் என்பது நடைமுறைப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மகளிர் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த உரிமை தொகையான ரூபாய் 2500 உட்பட பல நலத்திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் அனைத்துமே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் பட்ஜெட்டில் வெளியிட முதலமைச்சர் விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது 2026 தேர்தலானது தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேக அரசால் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த நிலையில் தாவேகவினர் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், பட்டு சேலை, மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டியில்லா கடன், 200 யூனிட் மின்சாரம் இலவசம், மகளிர் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்த தாவேக அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் முதலமைச்சராக பதவியேற்றதும் விஜய் அவர்கள் முக்கிய கையெழுத்தாக 500 யூனிட்டிற்கு கீழ் பயன்படுத்துபவர்களுக்கு மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்ற அறிவிப்பையும் வெளியிட்டு திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். அடுத்ததாக பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் ஜூன் 22ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக அறிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தங்க மோதிரம் வழங்கப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட நிலையில் தங்க மோதிரம் வழங்குவதற்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துள்ள அறிவிப்புகளில் மிக மிக முக்கியமானது உயர்த்தப்பட்ட மகளிர் உரிமை தொகை மாதாந்திரம் ரூ. 2500 ஆகும். அந்த வகையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 2023 ஆண்டு முதல் அனைத்து பெண்களின் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1.31 கோடி மகளிர் பயனடைந்து வருகிறார்கள். மகளிர்களின் வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் வரவு வைக்கப்பட்டு வந்த இந்த தொகையானது தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதியான ரூ. 2500 வழங்கும் திட்டம் தொடர்பான அறிவிப்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பட்ஜெட் தாக்கலில் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் கடந்த 3 மாதங்களாக ரூபாய் 1000 அனைத்து மகளிர் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டது. இதேபோல் தாவேக அரசு பதவியேற்ற பிறகு தனது முதல் பட்ஜெட் தாக்கலானது ஆகஸ்ட் முதல் வாரம் தாக்கல் செய்ய உள்ளது. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. புதிய அறிவிப்புகள் தொடர்பாக தினம்தோறும் முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் நிதி நிலைமை தொடர்பாக ஆலோசித்து வருகிறார். அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாகவும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. தற்போது 1.31 கோடி மகளிருக்கான மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுவதன் மூலம் வருடத்திற்கு சுமார் ரூபாய் 13,720 கோடி முதல் 13,807 கோடி வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதுவே ரூபாய் 2500 உயர்த்தப்படும் பட்சத்தில் 30,000 கோடியாக ஒரு வருடத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும். இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்க வேண்டும் என உறுதியாக உள்ளதால் வருகிற பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என தகவல் கூறப்படுகிறது. இதற்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு தொடர்பாக நிதித்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஆலோசித்து உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது மகளிர்களுக்கு வழங்கப்படும் இந்த உரிமை தொகை திட்டத்தை தங்குதடையின்றி தொடர்ச்சியாக வாங்க விரும்பினால் KYC எனும் கைரேகை பதிவை
கட்டாயம் செய்து இருப்பது நல்லதாகும். இது தவிர ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளில் தமிழக அரசு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. அதன்படி ரேஷன் விநியோக முறையில் அடுத்த கட்ட டிஜிட்டல் மாற்றமாக முக அங்கீகார தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு ஆகாமல் சிரமப்படும் குறிப்பாக முதியவர்கள், கடின உழைப்பாளிகள், கைரேகை தேய்ந்த தொழிலாளர்களுக்கு இது புதிதல்ல. பலமுறை முயன்றும் அங்கீகாரம் கிடைக்காததால் பொருட்கள் பெறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் புதிய தொழில்நுட்ப மாற்றங்களை கொண்டுவர தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தை நவீனமயமாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்கள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அரவை ஆலைகளில் ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. மேலும் இன்னும் 1 மாதத்திற்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி, பருப்பு, கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோல் புதிய குடும்ப அட்டைக்காக விண்ணப்பம் செய்தவர்களின் கோப்புகள் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருக்காமல் விரைவாக புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. மாநில எல்லைகளில் நடைபெறும் ரேஷன் பொருட்கள் கடத்தலை தடுக்க ஒருங்கிணைந்த கண்காணிப்பு அமைப்பை உருவாக்கும் முயற்சிகளும் பரிசீலனையில் உள்ளன. இந்த நிலையில் ரேஷன் விநியோக முறையில் அடுத்த கட்ட டிஜிட்டல் மாற்றமாக முக அங்கீகார தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள கைரேகை அடிப்படையிலான பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை அடையாளம் கண்டு துல்லியமாக பதிவிட்டு பொருட்கள் வழங்கும் முறை ஆய்வில் உள்ளது. இந்த தொழில்நுட்பம் செயல்பாட்டுக்கு வந்தால் கைரேகை பதிவில் ஏற்படும் சிக்கல்கள் குறைவதோடு முறைகேடுகளையும் கட்டுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்மார்ட் போன்களில் முகத்தை பயன்படுத்தி லாக்கை திறப்பது போலவே ரேஷன் கடைகளில் முக அங்கீகாரம் மூலம் சில நொடிகளில் அடையாளத்தை உறுதி செய்ய முடியும். மேலும் இத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமாகவும் அடையாளம் காண முடியும். இது தொடர்பாக முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசனை நடத்தி தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு பிறகு திட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேங்காய் விலை சரிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்களிடமிருந்து நேரடியாக தேங்காய்களை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் அரசு ஆலோசித்து வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளிலிருந்து வாங்கப்படும் பொருட்களில் தவிடு, தூசி, பூச்சிகள் என பல இருப்பதால் அத்தகைய பொருட்களின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் அத்தகைய பொருட்கள் தரமானதாக கொடுப்பதற்கும் மேலும் கொடுக்கப்படும் பொருட்களின் எடை குறைவாக இருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதை சரி செய்யும் வகையில் சேலம் மாவட்டத்தில் பரிசோதனை முறையில் ரேஷன் பொருட்களான சர்க்கரை, துவரம்பருப்பு ஆகியவை தனியாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு பரிசோதனை முறை மேற்கொள்ளப்பட்டது. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் இதை நடைமுறைப்படுத்தவும் அரிசி போன்றவற்றையும் தனியாக பேக் செய்து மக்களுக்கு விநியோகிக்கும் முறையை கொண்டு வரவும் அரசு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. தரமான பொருட்கள், நவீன தொழில்நுட்பம் மற்றும் வெளிப்படையான விநியோக முறையுடன் தமிழக ரேஷன் அமைப்பு புதிய கட்டத்தை நோக்கி நகர்கிறது என்ற எதிர்பார்ப்பு குடும்ப அட்டைதாரர்களிடையே அதிகம் வரவேற்பதாக உள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இது போன்ற அரசு சார்ந்த முக்கிய அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும், சீரியல், சினிமா மற்றும் அரசியல் ரீதியிலான பல கருத்துக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.